இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டோட 15th சாப்டர் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். ஓகேவா? இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதோட டெஃபினிஷன் இங்கே இருக்குது. கேப்பபிள் ஆஃப் இன்ஹிபிட்டிங், ரிட்ரார்டிங் ஆர் அரெஸ்டிங் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன், அசிடிஃபிகேஷன் ஆர் க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, எந்த ஒரு விஷயம் கெடாமல் இருக்கிறதுக்கு, ஐதர் ஃபுட்டாக இருக்கலாம், வெஜிடேபிள்ஸு, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கேப்பபிள் ஆஃப் இன்ஹிபிட்டிங்னா க்ரோத் ஆகாமல் தடுக்கிறது. அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம், அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் க்ரோ ஆகும் இல்லையா, ஃபங்கை மாதிரி, அதை வந்துட்டு க்ரோ ஆகாமல் இன்ஹிபிட் பண்ணும், அப்படின்னா தடுக்கும். ஓகேவா? ரிட்ரார்டிங்னா வந்துட்டு அந்த ப்ராசஸை நிப்பாட்டுறது. ஓகேவா? ஏதாச்சும் ஒரு க்ரோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா, இல்லை ஃபர்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ஸ்டாப் பண்ணிடும். ஓகேவா? இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபர்மெண்டேஷன் ஆகாமல் பார்த்துக்கும், அசிடிஃபிகேஷன் ஆகாமல் பார்த்துக்கும், அப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ ஆகாமல் பார்த்துக்கும். எது? இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஓகேவா? நிறைய விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு ஆர்கானிக் ஆசிட் வந்துட்டு என்னென்ன ப்ரிசர்வேட்டிவ் பார்ப்போம். பென்சோயிக் ஆசிட் வந்துட்டு ஒரு ப்ரிசர்வேட்டிவ். ஓகேவா? பென்சோயிக் ஆசிட் வந்து ஆல்கைல் ஈஸ்டர் ஆஃப் ஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, லெஸ் அசிடிக் கண்டிஷன், நம்ம இருக்கிற ஃபுட்டை வந்துட்டு ரொம்ப அசிடிக் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அசிட்டிக் ஆசிட் எங்கே யூஸ் பண்ணுவோம்? பிக்கிள்ஸ், வெஜிடபிள் ப்ரிசர்வேஷன், நம்ம ஊறுகாயில் அப்புறம் வெஜிடபிள் ப்ரிசர்வ் பண்ணி ரொம்ப நாள் வைக்கிறதுக்கு அசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சோடியம் மெட்டாசல்ஃபைடு. இது வந்துட்டு வெஜிடபிள் ப்ரிசர்வேஷன். சோடியம் மெட்டாசல்ஃபைட் வந்துட்டு ஒரு இன்ஆர்கானிக் சால்ட்டு. இதுவும் வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சுக்ரோஸ் எஸ்டர்ஸ் வித் பால்மிட்டிக் அண்ட் ஸ்டெரிக் ஆசிட் ஆர் யூஸ்ட் ஆஸ் எமல்சிஃபையர்ஸ். எமல்சிஃபையர்ஸ்க்கு வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவோன்னா, சுக்ரோஸ் எஸ்டர் வித் பால்மிட்டிக் அண்ட் ஸ்டெரிக் ஆசிட். இது எல்லாமே வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? எமல்சிஃபையருக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ப்ரிசர்வேட்டிவ் கூட சேர்ந்து இன்னொன்று இருக்கும், என்னென்னா எமல்சிஃபையர். ஓகேவா? எமல்சிஃபையர் வந்துட்டு இது இதெல்லாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாமல் ப்ரிசர்வ் பண்ண முடியுமானா, இந்த மாதிரி இதில் ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஹீட் ட்ரீட்மெண்ட். ரொம்ப வந்துட்டு ஹீட் பண்ணும்போது அது வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்துட்டு பாஸ்சரைசேஷன் அண்ட் ஸ்டெர்லைசேஷன். அப்படின்னா பாஸ்சரைசேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோன்னா, நம்ம பால் இருக்குது இல்லைங்களா, பால் வந்துட்டு நம்ம பாஸ்சரைசேஷனை வச்சு தான் நம்ம வந்துட்டு ப்யூரிஃபை பண்ணுவோம். அப்படின்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணிவிட்டு, ஆனால் பாய்லிங் டெம்பரேச்சரை விட கீழே, ஓகேவா, அந்த டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணிவிட்டு சடனாக கூல் பண்ணுறது தான் பாஸ்சரைசேஷன். ஸ்டெர்லைசேஷன்னா நம்ம இந்த என்ன ஏதாச்சும் ஒரு யூஸ் பண்ணுற பொருளை வச்சுக்கோங்க, ஸ்பூனாக இருக்கட்டும் இல்லை ஸ்டீலாக இருக்கட்டும், ஸ்டெர்லைஸ் பண்ணுவோம். அப்படின்னா ஹீட்டில் காமிப்போம், ஏன்னா அதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் அப்போது செத்து போயிடும். ஸோ ஸ்டெர்லைசேஷன் பண்ணுவோம். இது வந்துட்டு வேறு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணுவாங்க, ஆனால் இது வந்துட்டு ஹீட்லேயும் பண்ணலாம். ஓகேவா? ஸ்டெர்லைசேஷன். கோல்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா சில்லிங் அண்ட் ஃப்ரீசிங். நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கோல்டு ட்ரீட்மெண்ட்டு. ட்ரையிங்னா அது ரொம்ப ட்ரை பண்ணி வச்சு, இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, எவ்வளோ மாதக்கணக்காக வந்துட்டு அது யூஸ் பண்ணலாம். ஸோ அது ட்ரையிங் ப்ராசஸ். இரேடியேஷன் அப்படின்னா நம்ம யூவி ரேஸ் இருக்குது இல்லைங்களா, யூவி ரேஸ், ஐஆர் ரேஸ், அதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது அதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் செத்து போயிடும். ஓகேவா? அந்த ப்ராசஸ் பேர் தான் இரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ப்ராசஸ் ஆஃப் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நைலான் 2 நைலான் 6ஓட ஒரு எப்படி இது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு ஒரு ப்ராசஸ். ஃபஸ்ட்டு நைலான் 2 நைலான் 6 என்னன்னு பார்த்தோன்னா, இது ஒரு கோபாலிமர். ஓகேவா? கோபாலிமர்னால் ஒரு பாலிமர் வந்துட்டு நிறைய விதமான பாலிமர், கோபாலிமர் 2 பாலிமர் சேர்ந்து இருக்கும். ஓகேவா? இதில் பாலி அமைட் பாண்ட் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? பாலி அமைட்னா அமைடு பாண்டால் இதுதான் அமைடு பாண்டு. NH இருக்கு இல்லைங்களா, இந்த NH தான் வந்துட்டு இங்கே அதெல்லாம் பாண்டு, NH பாண்டில் தான் அது வந்துட்டு லிங்க் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஓகேவா? பாலி அமைட் லிங்கேஜில் இது இருக்கும். ப்ராசஸ் வந்து கண்டென்சேஷன், பாலிமரைசேஷன், இந்த ப்ராசஸில் தான் நடக்கும். கண்டென்சேஷன் என்னது? 2 or more வந்துட்டு ஒன்றா மாற்றுறது தான் கண்டென்சேஷன். ஓகேவா? பாலிமரைசேஷன்னா
நிறைய வந்துட்டு ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஒரே ஒரு காம்பவுண்டுக்கு பெரிய ஒரு செயினாட்டு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் பாலிமரைசேஷன். ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கோம்? கிளைசின் எடுத்திருக்கோம். கிளைசின் எப்படி கண்டுபிடிக்கணும்னா CH2 பாண்ட் இருக்கும். இந்த சைடு வந்துட்டு ஒரு ஆசிட் குரூப், இந்த சைடு ஒரு அமீன் குரூப். ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா சிம்பிள் இந்த மாதிரி அமீன் இருந்துச்சுன்னா அது கிளைசின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு கிளைசின் எடுத்திருக்கோம். இன்னொன்று அமினோ கார்போரிக் ஆசிட். இதுதான் அமினோ கார்போரிக் ஆசிடோட இது ஃபார்முலா. H2N CH2 5 டைம்ஸ் COOH. ஓகேவா? இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு இந்த பெரிய பாண்டாக கிடைக்கும். இதுதான் nylon 2 nylon 6 வித் த எமிஷன் ஆஃப் வாட்டர். எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது இல்லைங்களா, இங்கே இருக்கிற ஒரு ஹெச் இருக்குது இல்லைங்களா, ஹெச் வந்துட்டு ரிமூவ் ஆகும். இங்கேருந்து ஒரு OH போயிடும், இங்கேருந்து ஒரு OH போயிடும், இங்கேருந்து ஒரு ஹெச் போயிடும். இது ரெண்டுமே வந்துட்டு என்ன ஆகும்? வாட்டர் மாலிகுலாக போயிடும். அதே மாதிரி இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு OH, இது ரெண்டும் வாட்டர் மாலிகுலாக போயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? OH போயிடுச்சுன்னா இங்கே சிக்கு ஒரு ப்ளஸ் வரும். ஓகேவா? இங்கேருந்து ஹெச் போயிருக்கு, ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ இதுவும் கனெக்ட் ஆகும். ஓகேவா? COவோட நம்மளோட NH கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி COவோட NH கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பாண்ட் ஃபார்ம் ஆகிட்டே போயிட்டுருக்கும். என்னன்னா நம்பர் எவ்வளோ வேணால் இருக்கலாம். 2 இருந்துச்சுன்னா இதுவும் 2 இருக்கணும், 4 இருந்துச்சுன்னா இதுவும் 4 இருக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு அவ்வளோ பெரிய பாண்ட் கிடைக்கும். இங்கே வாட்டர் வந்துட்டு எலிமினேட் ஆயிரும். இங்கே ப்ராசஸ் நடக்க வாட்டர் எலிமினேட் ஆயிரும். அது என்ன 2n-1 அப்படின்ட்டு இந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, இந்த எண்ணெய் தான் வந்துட்டு இங்கே இப்போ சப்போஸ் 4, இங்கே வந்துட்டு 4, இங்கேயும் 4 எடுத்துருக்கோன்னா n is equal to 4. அப்போ இங்கே வந்துட்டு 4, 2 into 4 எவ்வளோ? 8. 8 minus 1 7. ஸோ 7 வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுதான் இது. ஸோ இதுதான் nylon 2,6ஓட ப்ரிப்பரேஷன். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு nylon 6,6ஓட ப்ரிப்பரேஷன். இது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அடிபிக் ஆசிட் எடுத்துருக்காங்க. ஓகேவா? அடிபிக் ஆசிட் எடுத்துகிட்டு, இதுதான் அடிபிக் ஆசிட். 2 சைடும் ஆசிட் இருக்கும், நடுவில் மித்தைல் வந்துட்டு 4 டைம்ஸ் இருக்கும். இதுதான் அடிபிக் ஆசிட். அப்புறம் இது என்னென்னு பார்த்தோன்னா ஹெக்ஸாமெத்திலீன் டைஅமீன். ஹெக்ஸாமெத்திலீன் டைஅமீன் அப்படின்னா 2 அமீன். ஓகேவா? ஹெக்ஸானா 6, மித்தைல் குரூப் 2 அமீன். ஹெக்ஸாமெத்திலின் டைஅமீன் ரெண்டும் சேர்ந்தால் நம்மளுக்கு ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். அது என்னன்னு சொல்லியிருக்காங்க? நைலான் சால்ட். அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு ஓ இருக்கு இல்லைங்களா, இந்த ஓ இங்கே ஒரு ஹெச் போயிடும். ஹெச் போகும்போது இந்த ஓ ஹெச் ப்ளஸ்ஸாக போகிறதுனால ஓ மைனஸ் ஆயிரும். ஓகேவா? இங்கே ஓ மைனஸ் ஆயிரும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஹெச் ரிலீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்? இங்கேயும் ஓ மைனஸ். இந்த ஹெச் ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா, அது இங்கே போய் அட்டாச் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? H3 ஆகும், ப்ளஸ்ஸாக மாறிடும். NH3 ஆகும், ப்ளஸ் ஆகும். அதே மாதிரி இங்கேருந்து போய் இங்கே வந்து ஆட் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு NH3 ப்ளஸ் கிடைக்கும். ஓகேவா? இது காம்பவுண்டை தான் வந்துட்டு நைலான் சால்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் நைலான் சால்ட். ஸோ இதுலேருந்து இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பாண்ட் இருக்கு இல்லைங்களா, இது இங்கே வெளியே இருக்கும். ஓகேவா? அப்புறம் இந்த NH3CH இங்கே வந்துடும். ஓகேவா? நடுவில் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா, NH இருக்கு இல்லைங்களா, இது NHCH2 6NH. ஓகேவா? அப்புறம் இந்த C இங்கே வந்து ஆட் ஆயிரும். அப்படின்னா C டபுள் பாண்ட் O CH2 4 டைம்ஸ் C டபுள் பாண்ட் O. அதே மாதிரி இந்த பாண்ட் இங்கே வந்துடும். ஓகேவா? ஆல்டர்னேட்டாக இப்படியே வந்து ஃபஸ்ட்டு வந்து மெத்திலின் குரூப், அப்புறம் அமீன் குரூப், மெத்திலின் குரூப், அமீன் குரூப், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக வந்துட்டே இருக்கும். இதுதான் வந்துட்டு நைலான் 6,6ஓட ப்ரிப்பரேஷன். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு பேக்லைட். பேக்லைட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்துட்டு ஃபீனாலும் ஃபார்மால்டிஹைடும் இருக்கும். ஓகேவா? ஒரு ஃபீனால், ஒரு ஃபார்மால்டிஹைட், இது ரெண்டுமே நம்ம வந்துட்டு ரியாக்ட் பண்ண வைக்கும்போது நம்மளுக்கு 2 டைப்பாக நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஒன்று வந்துட்டு ஆர்த்தோ ஹைட்ராக்சில் மித்தைல் ஃபீனால். இதுதான் ஆர்த்தோ பொசிஷன், இது வந்துட்டு பேரா பொசிஷன். ஓகேவா? ஆர்த்தோ பொசிஷனில் நம்மளுக்கு ஹைட்ராக்சி மித்தைல் குரூப் கிடைக்குது. ஹைட்ராக்சி மித்தைல் குரூப் இங்கே ஒன்று கிடைக்குது. ஸோ இது ஆர்த்தோ ஹைட்ராக்சைல் மித்தைல். இது வந்துட்டு என்னது? இது இல்லாமல் பார்த்தோன்னா இது வந்துட்டு ஃபீனால்.
ஓகேவா. ஆர்த்தோஹைட்ராக்சி மித்தைல் ஃபீனால், இங்கே வந்துட்டு பேராஹைட்ராக்சி மித்தைல் ஃபீனால் கிடைக்கிது. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், ஆர்த்தோஹைட்ராக்சி மித்தைல் ஃபீனாலோட வாட்டரை வந்துட்டு எலிமினேட் பண்ணுறோம். -H2O வாட்டரை வந்துட்டு இது எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு லாங் செயினாட்ட கிடைக்கிது. ஓகேவா. நம்ம வந்துட்டு CH2 இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் எடுக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற இன்னொரு இந்த மாதிரி பாண்ட் இருக்குது, அங்கேருந்து ஒரு ஹெச்சும் போயிடும். ஸோ CH2 பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பென்சீனோட ஹெச்சோட ஜாயின் ஆயிரும். இந்த மாதிரி லாங் செயினாக ஒரு ஃபார்ம் ஆகும். அது பேர் வந்துட்டு நோவோலாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதோடு நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், மறுபடியும் ஃபார்மால்டிஹைடை ஆட் பண்ணுறோம். ஃபார்மிக் ஆசிட் இல்லை ஃபார்மால்டிஹைட் ஆட் பண்ணுறோம். HC டபுள் பாண்ட் OHனா ஆல்டிஹைட் குரூப், இது ஆல்டிஹைடு குரூப் இல்லையா, சிம்பிள் ஆல்டிஹைட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, இந்த மாதிரி ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். 2 லேயர் கிடைக்கிது. ஓகேவா. ஆனாலும் லாங் செயின் இங்கேருந்து போயிட்டே இருக்கும், ஒரு லாங் செயின் இந்த கிடைக்கிது. இதுதான் வந்துட்டு பேக்லைட். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த காம்பவுண்டோட சேர்த்து கீழே ஒரு CH2 பாண்ட் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா. இந்த இருக்கு இல்லைங்களா, இந்த CH2 பாண்ட் என்ன பண்ணும், இன்னொரு இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லைங்களா, இந்த ரெண்டையும் வந்துட்டு சேமாக இணைக்கிறது வந்துட்டு இது பண்ணும். ஓகேவா. ஸோ இந்த CH2 பாண்டிங்னால இங்கே ஒரு லேயர், இங்கே ஒரு லேயர், 2 செப்பரேட் லேயர் ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பெருசாக ஒன்று கிடைக்கும், ஒரு லேயர், ஒரு பாலியஸ்டர் இல்லைனா ஒரு பேக்லைட் கிடைக்கும். ஓகேவா. இதுதான் பேக்லைட்டோட ப்ரிப்பரேஷன். ஓகேவா. ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம் 2 ஃபீனாலும் ஃபார்மால்டிஹைடும் எடுத்துகிட்டு நம்மளுக்கு 2 கிடைக்கிது. அதுலேருந்து 1 எடுத்துகிட்டு வாட்டர் ரிமூவ் பண்ணுறோம், லாங் செயின் கிடைக்கிது. மறுபடியும் என்ன ஆட் பண்ணுறோம், ஃபார்மால்டிஹைட் ஆட் பண்ணுவோம், டபுள் செயின் கிடைக்கிது. ஓகேவா. அதுதான் பேக்லைட். இப்போ பார்க்க போகிறது பியூனா S அண்ட் பியூனா N. அது என்ன பியூனா S N அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே ஸ்டைரின் யூஸ் பண்ணால் அதை S அப்படின்னு குறிக்கிறோம். இங்கே அக்ரிலோன் நைட்ரைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நைட்ரைட் பாண்ட் இருக்கு இல்லைங்களா, அதனால N. ஓகேவா. ஸ்டைரின் யூஸ் பண்ணால் S, அக்ரிலோன் நைட்ரைல் யூஸ் பண்ணால் N. ஓகேவா. இது என்னது, கோபாலிமர், இதுவும் கோபாலிமர். இதில் வந்துட்டு இந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா 3:1 ரேஷியோ. இது 3, இது 1. 3:1 ரேஷியோவில் நம்ம ஆட் பண்ணுறோம். என்னத்தை, 1,3-பியூட்டடைன் அப்படின்னா ஃபஸ்ட்லேயும் தேர்ட்லேயும் நம்மளுக்கு டபுள் பாண்ட் இருக்குது. 1, 2, 3ல் டபுள் பாண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் 1,3-பியூட்டடைன் ப்ளஸ் ஸ்டைரீன் கிவ்ஸ். நம்ம இந்த பாண்ட் எடுத்துகிட்டு இந்த CH இருக்குது இல்லைங்களா, இந்த CH வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா. ஷிஃப்டிங் ஆஃப் பாண்ட்ஸ் இங்கே இருக்கும். ஓகேவா. இந்த CH இருக்குது இல்லைங்களா, இந்த CH தான் இங்கே பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இதோட இந்த CHோட இது தான் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா. இப்படி லாங் செயினாக இப்படி போகும். CH2 CH CH CH2 CH CH2. ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு பியூனா S. இங்கே ஒரு குரூப், பென்சீன் குரூப் இங்கே அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா. இது வந்துட்டு பியூனா S. இங்கே CH2 சிங்கிள் பாண்ட் CH, இங்கே சிங்கிள் பாண்டாக இருக்கிறது டபுள் பாண்டாக மாறிடும். ஓகேவா. அப்போ டபுள் பாண்டாக இருக்கிறது என்ன ஆகும், சிங்கிள் பாண்டாக மாறும். ஓகேவா. சிங்கிள் பாண்டாக மாறும். ஏன் அப்படி நடக்குதுன்னா, இது இங்கே வந்து அட்டாச் ஆகணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி இதாகிட்ருக்கும், பாண்ட் சேஞ்ச் ஆகிட்ருக்கும். ஸோ பாண்ட் சேஞ்ச் ஆகிட்ருக்கும் போது என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த CH2 வந்துட்டு இதோட அட்டாச் ஆகும். அப்போது வந்துட்டு இங்கேருந்து H ரிலீஸ் ஆகும், ஒரு பாண்ட் இங்கே வந்துடும். ஸோ CH2 இருக்கிறது வந்துட்டு CHஆக மாறும். அப்புறம் ஒரு பென்சீன் ரிங் CH2N டைம். இது பியூனா S. ஓகேவா. பியூனா N அப்படின்னு பார்த்தோன்னா, அக்ரிலோநைட்ரைல் அதே மாதிரி பியூட்டடைன் எடுத்துகிட்டு அக்ரிலோநைட்ரைலோடு ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். பண்ணும்போது அதே மாதிரி நம்மளுக்கு பாண்ட் ஷிஃப்டிங் நடக்குது. இங்கே ஒரு பாண்ட் ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கும். அப்புறம் இந்த CH2 இருக்கு இல்லைங்களா, அது CHஆக மாறிட்டு இங்கே வந்து அட்டாச் ஆகும். CH2ஓட ஒரு பாண்டு போயிட்டு CH2 CH, இங்கே வந்து அந்த CN பாண்ட் CH. ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு பியூனா N. இது பியூனா S, இது பியூனா N.